Good morning students. Lesson oda topic health and disease. Last classல நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள லெசனை பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் கேன்சர்னா என்ன, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கேன்சர், என்னென்ன டைப்ஸில் கேன்சர் இருக்குது, அடுத்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ், கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணிகள் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது கேன்சர்னுடைய ட்ரீட்மெண்ட், என்னென்ன முறையில் சிகிச்சை மேற்கொள்ளலாம், கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன முறையில் நம்ம ரெட்டிஃபை பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்குள்ள டாபிக் அப்படின்னா 21.11.4 ப்ரிவென்டிவ் மெசேஜ் ஃபார் கேன்சர், புற்றுநோயினுடைய தடுப்பு வழிமுறைகள் என்னென்ன வகையில் தடுக்கலாம். ஃபஸ்ட்டு, cancer control programs should focus on primary prevention and early detection. புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள் ரெண்டு வகையான முறைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு வகையான வழிமுறைகள். ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரிவென்ஷன். ப்ரைமரி ப்ரிவென்ஷனாக என்ன, முதன்மை தடுப்பு. கேன்சர் வந்துருச்சு, ஸோ வந்த பிறகு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா, ப்ரைமரி ப்ரிவென்ஷன், முதன்மை தடுப்பு எப்படி கொடுக்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி டிடெக்ஷன். இயர்லி டிடெக்ஷனுங்கன்னா என்ன, ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் தான் நம்ம என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ஷன்னா கேன்சரை நம்ம தடுக்க முடியும். ஸோ இப்போ என்னென்ன வகையான கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாலேயே டைப்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு சில ஒன் ஆர் டூ கேன்சர்ஸை எதனால் ஏற்படுது, நம்ம அந்த கேன்சர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு ப்ரிவெண்ட் லங் கேன்சர், டுபாக்கோ ஸ்மோக்கிங் இஸ் டு பி அவாய்டட். ஸோ புகைப்பிடித்தலை தவிர்ப்பதால், நம்ம ஸ்மோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நுரையீரல் புற்றுநோயை தடுக்கலாம், லங் கேன்சர் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் என்ன செய்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்மோக்கிங் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு லங் கேன்சர் உருவாகுது. அப்போ அந்த லங் கேன்சரை நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க டுபாக்கோ ஸ்மோக்கிங், புகையிலை பிடிக்கிறத தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றியும் நிறைய வகையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து என்ன வெளியே வருதா, டாக்ஸிக் பொல்யூஷன்ஸ். ஸோ டாக்ஸிக் பொல்யூட்டன், அதாவது நச்சு நிறைந்த புகைகள் வெளியே வருது. அந்த நச்சு நிறைந்த புகைகளை வெளியே வரக்கூடிய புகைகளை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குதா, கேன்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸிக் பொல்யூட்டன்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், நிறைய வகையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது, கேன்சர் வராது. அது செகண்ட். லாஸ்ட் ஒன் தேர்டாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன் இஸ் டு பி அவாய்டட் டு ப்ரிவென்ட் ஸ்கின் கேன்சர். தோல் புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஸ்கின் கேன்சர் வரக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகப்படியாக எதன் மூலமாக ஏற்படுதாமா, ஸ்கின் கேன்சருக்கு ஏற்படக்கூடிய காரணம் ரேடியேஷன். ஸோ எக்ஸசிவ் ரேடியேஷன்ஸ், அதிகப்படியான கதிர்வீச்சுகள் நம் தோலில் படும்போது நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அப்போ அந்த ஸ்கின் கேன்சர் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ரேடியேஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம உட்படக்கூடாது. ஸோ அப்போ அந்த மூணு வகையான விஷயங்களை தவிர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன வராதா, கேன்சர் அப்படிங்கிறது வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பாரு, 21.12. அதில் இப்போ புது டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதிலேருந்து நம்ம கேன்சர் டிசீஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எய்ட்ஸ், AIDS, எய்ட்ஸ். அதனுடைய அப்ரிவியேஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா அக்வைர்ட் இம்யூனி டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்வைர்ட் இம்யூனி டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அப்போ எய்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய். பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எய்ட்ஸ். ஷார்ட் ஃபார்மில் அக்வைர்டு இம்யூனி டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். எய்ட்ஸ் ஈஸியாக சிவியர் வைரல் டிசீஸ் அண்ட் காஸ்டு பை ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். அப்போ எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் டிசீஸ், வைரஸால் ஏற்படக்கூடிய மிக கொடுமையானதான் என்னென்னு சொல்கிறேன்னா
எய்ட்ஸ். ஸோ இந்த எய்ட்ஸ் அந்த கொடுமையான வைரஸை உருவாக்கக்கூடிய வைரஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். அதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா ஹெச்ஐவி. மனுஷனுக்குள்ளே இம்யூனிட்டி பவரை குறைக்கக்கூடிய வைரஸ் தான் நம்ம எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது நம்ம உடம்புக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் தடைக்காப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடிக்குள்ளே இருக்கும் இல்லையா, நமக்கு நோய் தடைக்காப்பு, அதாவது இம்யூன் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய பிளட் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா WBC. RBC ஒன்று உண்டு, பிளட் செல் 3 டைப்ஸாக உண்டு. ஃபஸ்ட்டு RBC, செகண்ட் ஒன் WBC, தேர்ட் ஒன் பிளேட்லெட்ஸ். ஸோ இதில் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய WBC தான், WBCயோட ஃபங்க்ஷன் இம்யூனிட்டி பவரை நம்மளுடைய பாடியில் என்ன செய்யுதா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 3ல் எது ரொம்ப முக்கியம், எது பரவாயில்ல, எது குறையலாம், எது அதிகரிக்கலாம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இதில் நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. நம்மளுடைய பிளட்டு குறைஞ்சி போச்சு, RBC குறைஞ்சி போனாலும் நமக்கு டிசீஸ் ஃபார்ம் ஆகும். RBC அளவுக்கே முக்கியமானது WBC. ஏன்னா நமக்கு ஒரு டிசீஸ் வரக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த WBC மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்குதா, இம்யூனிட்டி பவர் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த WBC ரொம்ப முக்கியம். அப்போ பிளேட்லெட்ஸ் வேண்டாமா, அதை விட குறைஞ்சது அதிகமானதான்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம RBC முக்கியம், எப்படி WBC முக்கியம் அப்படின்னு சொன்னோமோ அதே போல் தான் நமக்கு பிளேட்லெட்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த பிளேட்லெட்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் உறைஞ்சு போகிறத என்ன செய்யும், தடுக்கும். சரியா? அப்போ நம்ம உடம்புல காயங்கள் படும் பொழுது ரத்தம், இப்போ ஒரு இடத்துல நம்ம காய்கறி வெட்டிகிட்டு இருக்கோம் அல்லது தெரியாமல் பிளேடு பட்டுருச்சுன்னா ரத்தம் பொழுதுனைக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்காது, வந்துட்டே இருக்காது. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கும், அந்த ரத்தத்து பிளட்டு கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிளாட் தன்மையை கொடுக்குறது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா பிளேட்லெட்ஸ். ஸோ அப்போ அந்த கிளாட்டு ஆச்சுன்னா தான் நம்ம பாடிக்குள்ளே பிளட்டு அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். இல்லாட்டி அப்படின்னா அந்த காயங்கள் வழியாக பிளட்டு பூரா என்ன செய்ய ஆரம்பிக்கும், நம்ம பாடியை விட்டு வெளியே வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. ஸோ அப்போ நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 செல்லும் முக்கியமான செல். இந்த டிசீஸ் வரதுக்கு காரணமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய WBC என்ன சொல்லுவோம்னா லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிம்போசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன வேலையை ஃபங்க்ஷனை பண்ணுன்னா இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த வைரஸ் தடுத்து இந்த வைரஸ் அதிகமாக நம்ம பாடியில் ஆக்குப்பை பண்ணி HIV வைரஸ் அதிகமாக ஆக்குப்பை ஆகி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸை ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வைரஸ் தான் அதிகமாக பெருகிட்டே போகும். அப்போ நமக்கு என்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறாங்க, எய்ட்ஸ். ஸோ அப்போ அந்த எய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதான், சர்வே பண்ண முடியாது. It is a conditions in which immune system fails and suppress the body disease fighting mechanism. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த நோயுமே நம்மளை என்ன செய்யாது, நம்ம பாடிக்குள்ளே தான் வந்து தாக்குமே ஒழிய நம்மளுக்கு எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்மள உடலில் இருக்கக்கூடிய WBC செல் கொடுக்காது, அது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த HIV வைரஸ் அட்டாக் பண்ணக்கூடியது லிம்போசைட்ஸ் அப்படின்னும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், அதிகப்படியான நோய் தொற்றுகளை என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஏற்படுத்துது. அப்படி நோய் தொற்றுகளை ஏற்படுத்தினாவே நம்மளுடைய பாடி சிக்காயிடுச்சு, நோய் வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழேயே பார்த்தோன்னா ஒரு மோர் டு நோ பாக்ஸ் இருக்குது. அந்த மோர் டு நோ பாக்ஸை பார்த்துட்டு அடுத்தது கீழே வரலாம். நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர் நேம் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சுனிதி சால்மோன். அவங்களுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுனிதி சால்மோன். இவங்க யார், என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெச்ஐவியை ரிசர்ச் பண்ணி அண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க. இந்தியாவில் ஹெச்ஐவியை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஹெச்ஐவிக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சுனிதி சால்மோன் அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ அவங்க இதை மட்டும் பண்ணலை. இவங்க சென்னையில் பார்த்தோன்னா 1980 எய்ட்ஸ் ரிசர்ச்மெண்ட் ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய வகையான தன்னார்வ தொண்டர்கள், ஸோ வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வாலண்டியர்ஸ் அதிகமாக ஏற்படுத்தி ஸோ அடுத்து அந்த வாலண்டியர்ஸ் மூலமாக நிறைய ரிசர்ச்மெண்ட் கவுன்சிலிங், ஸோ இதெல்லாம் கவுன்சிலிங் சென்டர்லாம் அவங்க ஏற்படுத்தி அவங்களுக்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் தான் யாருன்னா சுனிதி சால்மோன். இவங்க 1980 இந்த வேலையை செய்கிறாங்க. 1985 இவங்களோட ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு HIV
ஹெச்ஐவி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எவிடன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. சரியா, இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எவிடன்ஸை இந்த சுனிதி டாக்டருடைய கோஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு குரூப்ஸை என்ன செய்கிறாங்கன்னா எவிடன்ஸை நிரூபிக்கிறாங்க. இந்த இந்தியாவில் ஃபஸ்ட்டு எய்ட்ஸு எந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சென்னை சேர்ந்தவங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு இந்தியன் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இன் சென்னை. இந்த எய்ட்ஸ் வந்த முதல் மனிதன் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டான்? சென்னையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டான். ஸோ அப்போது எய்ட்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா, ஸோ அப்போது சென்னையில் தான் ஃபஸ்ட்டு இந்த எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெச்ஐவி எதன் மூலமாக பரவுதல் அப்படிங்கிறத பார்க்கலாம். எய்ட்ஸுங்கிறது என்னென்னு சொன்னோம்? வைரஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் இன் யூரின். எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸ் எங்கெங்கெல்லாம் எதன் மூலமாக நம்ம பாடிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூரின் சிறுநீர் மூலமாக, டியர்ஸ் கண்ணீர் மூலமாக, சலைவா உமிழ்நீர் மூலமாக, பிரெஸ்ட் மில்க் அதாவது தாய்ப்பால் மூலமாக, அண்டு வெஜைனல் செக்ரீஷன் கலவை கால்வாய் சுரப்பிகள் எல்லாம் இந்த எய்ட்ஸ் வரதுக்கான இருக்கிறதுக்கான வைரஸ் தங்குறதுக்கான பிளேசஸ். இது எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே தான் இருக்குது. இந்த யூரின் மூலமாக, டியர்ஸ் கண்ணீர் மூலமாக, சலைவா மூலமாக, அடுத்தது பிரெஸ்ட் மில்க் தாய்ப்பால் மூலமாக, அதுக்கப்புறம் வெஜினல் செக்ரீஷன். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் எய்ட்ஸ் பரவுவதற்கான பிளேசஸ். சரியா, அது மட்டும் இல்லாமல் ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. பாதிக்கப்பட்ட நோயாளியிடமிருந்து ஸோ யாருக்கு அந்த எய்ட்ஸ் இருக்கோ அவங்க மூலிமா ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம பிளட்டு வாங்குகிறோன்னு வச்சுக்கோ. இப்போது எய்ட்ஸ் பேஷண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியல. ஆனாலும் இவங்களோட ரத்தம் என்ன பண்ணுதுன்னா மற்றவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம டெஸ்ட்டே பண்ணாமல் ஹெல்த்தியான பர்சனுக்கு இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் பிளட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ பிளட்டு மூலியமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஹெல்த்தியான பர்சனுக்கும் இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா, ஸோ எதன் மூலமாக பரவாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ஹெச்ஐவி எய்ட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை டச் ஆர் எனி ஃபிசிக்கல் காண்டக்ட். அதாவது ஸோ பரவுற முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பிளேசஸில் பரவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிளட் மூலியமாகவும் பரவுது. சரியா, அஃபெக்டட் பர்சன்ஸ்லேருந்து ஹெல்த்தியான பர்சன்ஸ்க்கு பிளட் மூலியமாக டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். யாருக்கு பரவாது? தொடுறதுனால ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள தொட்டு பேசுகிறதுனால இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டச் ஃபிசிக்கல் காண்டக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உடலை தொடுறது, டச் பண்ணுறதுனாலையோ அவங்களுடைய பாடியை தொடுறதுனாலையோ என்ன செய்ய ஆகாதான் ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகாது. நாட் டிரான்ஸ்மிட்டட் பரவாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது முக்கியமாக எதன் மூலமாக தான் பரவும்? அண்டர்லைன் பண்ணிக்கும் 2 விஷயம். ஒன்று, டு பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆர் பிளட் உடல் திரவங்கள் மூலமாகவும் இரத்த தொடர்பின் மூலமாகவும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இந்த இது ஆனது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஹெச்ஐவி வைரஸ் ஆனது பரவ ஆரம்பிக்கும். சரியா, அப்போது இன்னர் பார்ட் நம்ம பாடியினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் பார்ட். ஸோ அந்த இன்டர்னல் விஷயம் மூலம் தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்குதா? ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஒரு சில பரவக்கூடிய வழிமுறைகள் டிரான்ஸ்மிட்டட் ஜெனரலி பை ஹெச்ஐவி டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு சில வகையான வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் காண்டக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். அதாவது பொதுவாக பாதிக்கப்பட்டவருடன் நம்ம என்ன செய்கிறாங்களா? செக்ஷுவல் காண்டக்ட் உடல் உறவு வச்சுக்கிறதுனால ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது பரவும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் கண்டமெண்டட் நீடல்ஸ் ஆர் சிரஞ்சஸ் எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் இன்ட்ராவீனஸ் ட்ரக்ஸ் அப்சர்வ்ஸ். அதாவது பாதிக்கப்பட்ட நபர் போதைப்பொருள் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஊசி மூலமாக அதே ஊசியை இன்னொருத்தவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீடில் மூலமாகவோ அல்லது சிரிஞ்சி மூலமாகவோ என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அனதர் பர்சன்ஸுக்கு இந்த ஹெச்ஐவி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன்,
by transfusion of contaminated and infected blood or blood products. பாதிக்கப்பட்ட நபருடைய நோய் தொற்றினுடைய ரத்தம் அல்லது இரத்த பொருட்களை பெறுவது மூலம். ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிளட்டை நல்லா இருக்க ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வாங்கிட்டாலும் சரி, அல்லது ரத்தம் மூலமாக கொடுக்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்குமா, ஹெச்ஐவி அப்படிங்கிறது பரவும். ரத்தம் மூலமாக அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ஷேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஷேவ் பண்ணும்போது அந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா பிளட்டு பட்டுரும் இல்லையா, அப்போது அந்த அதே பிளேடு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் ரத்தம் மூலமாக உருவாகக்கூடிய பொருட்கள். அதே போல் நம்ம இப்போ துணி தைச்சிக்கிட்டே இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க துணி தைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊசியில் என்ன செய்ய ஆரம்பிக்கும், குத்திடுறாங்க. உடனே ரத்தம் அந்த ஊசியில் நீடில் பட ஆரம்பிக்கும். அப்படி நீடில் படுத்து இன்னொருத்தவங்க அதே மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இரத்த பொருட்கள் அந்த ஊசி மூலமாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அதனால் சிசர், அந்த ரேசர், அதுக்கப்புறம் பிளேடு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஒன்ஸு ஒருத்தவங்க தான் யூஸ் பண்ணணும், அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடணும். அடுத்தது தெரியாமல் மற்றவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறாங்க. லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு ஹர் சைல்ட் த்ரூ பிளசண்டா. அம்மா கிட்டேருந்து, தாய்கிட்டேருந்து குழந்தைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குமா, இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிளசண்டா அப்படிங்கிறது என்ன அர்த்தம், தொப்புள் கொடி. தாய்க்கும் சேய்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இணைப்பு திசு தான் என்னன்னு சொல்கிறேன்னா பிளசண்டா. சப்போஸ் தெரியாமல் எதன் மூலமாகவோ ஒரு அம்மாவுக்கு ஹெச்ஐவி வைரஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த அம்மா கன்சீவாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குதா, இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். எதன் மூலமானா, தாய்க்கும் சேய்க்கும் ஒரே வகையான ஒரே கனெக்ஷன், இந்த பிளசண்டான்னு சொல்லக்கூடிய தொப்புள் குடி. ஸோ அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இப்போ நடக்கிறது கிடையாது. நிறையா அவேர்னஸ் வந்துருச்சு, இப்போ விழிப்புணர்வுகள் நிறையா வந்துருச்சு, நிறைய செக்கப் வந்துருச்சு, டெஸ்ட்டு வந்துருச்சு. ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதன் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்குதான், எய்ட்ஸ் அப்படிங்கிறது பரவும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதை படிப்போம், நாளைக்கு மீதி இருக்கக்கூடியதை பார்க்கலாம். தேங்க்யூ.